ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, ஒரு கஸ்டமர் எனக்கு பார்சல் ரிசீவ் ஆனோடனே உங்கள் பார்சல் இந்த அளவுக்கு டேமேஜாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆனால் பார்சல் ஓப்பனிங் வீடியோ ஃபுல்லாக எனக்கு ஷேர் பண்ணல. பார்சல் எல்லாமே அவங்க ஓப்பன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேமேஜாக இருக்குது. அடுத்ததாக அவங்க ஷேர் பண்ண ஒரு ஃபோட்டோவும் நான் இதில் காமிச்சிருக்கேன். இதில் பாக்ஸ் ரொம்பவே டேமேஜாக இருக்குது. பட் நான் பேக் பண்ணி கொடுத்த அந்த கவரை க்ளோஸில் காமிச்சிருக்கேன். பட் கவரில் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. பட் எனக்கு புரியல, கவர் இவ்வளோ சேஃபாக போய் ரீச் ஆகும் போது பாக்ஸ் எப்படி இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்க முடியுன்றது என்னால் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மளோட பிளேஸ்லேருந்து ஜஸ்ட் 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டைரெக்டாக ஒரு வெஹிக்கல்லையே அவங்களுக்கு அவங்களோட பார்சல் அவங்களோட பிளேஸ்க்கு போயிடும். பட் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த கவர் நம்ம பார்த்தாலே தெரியுது எந்தவித டேமேஜும் இல்லாமல் தான் சேர்ந்துருக்கு. ஸோ இவங்க பார்சல் ரிசீவ் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கண்டிஷனில் தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வாங்கின பொருளை என்கிட்ட ரிட்டன் கொடுக்கறதுக்கு என்ன வழி இருக்குன்றதை அவங்க செக் பண்ணி இந்த மாதிரி டேமேஜான பொருள் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருந்த இயரிங்ஸை முதற்கொண்டு அவங்களே தான் ஜிமிக்கியில் அந்த கீழே தொங்கும் முத்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவங்க முத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னவோ டேமேஜ் ஆன மாதிரி எனக்கு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே நான் அப்செட் ஆகிட்டேன். எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னோடய சேனலில் நிறைய கஸ்டமர் ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு ஒரு ஃபேக்கான ஒரு வீடியோ யாருமே அவங்க சொன்னதில்லை. ப்ராடக்ட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குன்னு சொன்னதும் கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க பார்சல் ஓப்பனிங் வீடியோவே அவங்க எடுக்கலை. பார்சல் ரிசீவ் ஆனது நான் திரும்பவும் சொல்கிறேன், நல்ல கண்டிஷனில் ரிசீவ் ஆகிருக்கு. பட் ஏன் அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபேக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி நான் ரீஃபண்ட் பண்ணியும் எனக்கு அவங்க ஃபுல் செட்டு அவங்களுக்கு எனக்கு கொரியர் பண்ணவே இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேட்டு நம்மளோட சேனலில் நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு பார்சல் ஓப்பனிங் வீடியோ எல்லாருமே எடுங்க. நான் யாருக்குமே அதை சொல்கிறது கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு சில ஃபேக் கஸ்டமர்னால எனக்கு வேறு வழி தெரியல. நீங்களாக இருந்தால் இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணியிருப்பீங்கன்றதை கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எனக்கு அனுப்பின அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் ஒரு 2-3 நாளாக ரொம்பவே அப்செட்டாக ஆகிட்டேன். ஏன்னா கண்டிப்பாக பார்சல் இந்தளவுக்கு டேமேஜாக ஆகி போக வாய்ப்பே இல்லை. ஏன் தான் அவங்க இந்த மாதிரி இருக்காங்களோ சொல்லிட்டு என்னால் கொஞ்சம் கூட அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேட்டு நம்மளோட சேனலில் எல்லா வீடியோஸ்க்கும் லைக் அண்ட் கமெண்ட் மறக்காமல் போடுங்க. மந்த்லி ஒரு வின்னர் நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 1000 rupees கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்மளோட சேனலை அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வர எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மந்த்லி ஒரு சப்ஸ்கிரைபர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் வர்த் ₹1000 அவங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ நம்மளோட சேனலில் வர எல்லா வீடியோஸ்க்கும் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்களாக இருந்தால் இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணியிருப்பீங்கன்றதையும் உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.